எங்கள் ஆழ்வார் அகலையில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்க உறவார்கள் இந்த பாட்டை நீ கொடுக்கலன்னு நீங்கள் நின்றுப்பியான தர அறந்து கீழே விழுந்துருக்கு. இப்போ ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தியால் தான் இந்த பெருமாள் நிற்கிறார். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவனாகட்டும், விற்பனை விழுவனாகட்டும், எந்த பாசனமாகட்டும், ஆழ்வார் ஸ்ரீ ஒன்று வேண்டாம் சுவாமி, திவ்ய தேசம்னு சொல்கிறோம். ஆழ்வார் ஸ்ரீசக்தி இல்லைன்னா அந்த பெருமாளுக்கு இப்போ திருமலைக்கு ஏன் இத்தனை வைபவம்? இதே எங்கெங்கேயோ வாசலில் தெருவில்லாம் நிறைய திருவேங்கடமணியாக சின்ன சின்ன சன்னதியாக இருக்குது. அப்போ அவரும் திருவேங்கடமணியாக தானே, இவரும் திருவேங்கடமணியாக தானே, அதே வைபவம் இருக்கணுமானோ? ஏன் இல்லை? இந்த இவாளை ஆழ்வார் சேவிக்கலை. ஆழ்வார் பாட ஒன்றும் வேண்டாம், நீங்கள் புரியத்துக்காக சொல்கிறேன். மலையாள திவ்யதேசம் 13 திவ்யதேசங்கள். அந்த 13 திவ்யதேசம் நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம் அங்கே ஆராதனை கிடையாது. அது வேறு ஆராதனைகள். அவள் மாந்திரீக முறையில் அவள் அந்த ஆராதனை பண்ணிட்டுருக்கா. அதர்வன வேதத்தை வைத்துக்கொண்டு அவள் ஆராதனை பண்ணுறா. அந்த ஆராதனை அவளுக்கெல்லாம் அந்த விஷயமே வேறு. ஆனால் போய் நம்ம சேவிக்கிற மாதிரி போனோம்னா என்ன தெரியுமா, அவள் ஒரு நிர்பந்தம் அவளுக்கு. இப்போ புதுசாக இங்கே ஒரு சன்னதி ஏற்பாடு பண்ணேன். இங்கே ஒரு சன்னதி பண்ணேன். தெருவில் யாருமே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய விக்கிரகத்தை வச்சு அங்கே ஏற்பாடு பண்ணிட்டேன். சன்னதி இருக்குது, சம்பரோஷனம் ஆகிடுச்சு. ஒரு ஜீயரை கூப்பிட்டேன், அவரும் வந்தார். விருந்தினர் அங்கே கிட்டக்கு வந்தோடனே யாரெல்லாம் எழுதிருக்காங்க. ராமர் எழுதிருக்கார் சுவாமி, உங்கள் சம்பிரதாயம் பிரகாருக்கு அது நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னேன். வேறு யார் இருக்கா? வேறு யாரும் இல்லை சுவாமி, ராமர் தான். ராமர் எழுதிருக்கார், அது போகிறாதா? கற்பார் ராமபிரான எல்லால் மற்றுங்கிற அது போகிறாதான்ட்டார். அவர் அப்படியே போயிட்டார் ஜீயர். என்ன சுவாமின்னா, நம்மாழ்வார் எம்பெருமானார் எழுதிருக்காரா? இருந்தாவன இல்லையா? கிடையாது. புரியுதா சொல்றது? ஆழ்வாராஜாவுடைய சம்பந்தம் அந்த பெருமாளுக்கு இருக்கணும். ஆழ்வாராஜாவுடைய சம்பந்தம் இல்லைன்னா அந்த பெருமாளே தியாஜ்யம் வேண்டாம். ஏன் இவர் மதுரை கவியா என்ன சொல்றாரு? தேவு மட்டறியேன் குறுகூர் நம்பி. அந்த பொழிந்த நின்ற பிறாலை பார்த்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? இவர் திருதந்தாயிரம் தேவபிரானுடைய கரியகோல திருவிருக்காண்பன் நான். அந்த பாத்திரத்தில் அது மட்டும் இல்லை, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. நம்மாழ்வாருடைய திருவடியை கொண்டு வந்து இங்கே தன்னுடைய சிரசில் வச்சுட்டார் மதுரகவி ஆழ்வார். சிரசில் வச்சுட்டு ஆனந்தம் மதுரகவி இருக்கார். மதுரகவி இருக்கும்போது யாரோ இவர் இப்படி சேவிச்சுட்டு இருக்கார். யாரோ இந்த திருவடியை தள்ளுறா மாதிரி இருக்கான். யார் தள்ளுறா யார் தள்ளுறா யார் தள்ளுறான்னு அப்படி நிமிர்ந்து இப்படி பார்த்தா பொழிந்த நின்ற பிரான் தன் திருவடியை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாராம். இங்கே நாவினால் நவைத்து இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. என்ன அவர் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. வச்சுருக்குன்னு இந்த மதுரை அப்படி திரும்பாதே. உண்மை யார் வர சொன்னாங்க? போ உம்மை திருவடி நான் கேட்கலையே. ஆழ்வார் திருவடி தான் நான் கேட்டேன், உம்மை திருவடி நான் கேட்கலையேன்னா. இல்லை, ஆழ்வார் சம்பந்தம் உனக்கு இருக்கணும், உன்னுடைய சம்பந்தம் எனக்கு வேணும். இப்போ நம்ம பெருமாள் போய் சேவிக்க வேண்டாம். ஆழ்வார் சேவிச்சா பெருமாள் நம்ம பின்னாடி வந்துடுவார். ஆழ்வார் சேவிச்சா வச்சுக்கேன், ஆழ்வார்க்கே இத்தனை வை பண்ணும். அவரை சேவிச்சா போகிறோம். அவரை சேவிச்சா அந்த சீவைஷ்ணனுடைய சம்பந்தம் எனக்கு வேணும். கேசவந்தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசடி திதி பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா ஈசனன் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனான. அப்போ அந்த சம்பந்தம் என்ன கிடையா? அத்தனை வைபவம் எதுக்கு? அருளிச்செயல். அந்த ஆழ்வாடு ஈரச்சொற்கள், அந்த அருளிச்செயலுக்கு அத்தனை வைபவம் இருக்கபடியாலே அதை பிரிக்கிறார். ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் எப்படி வேதவியாசர் பிரித்தாரோ அவர் தான் பிரித்தார். அதுதான் வியாசம்னு பேர் இருக்கு. அதே போல் இது திராவிட வேதம். திராவிட வேதத்தை நாதமணிகள் பிரிக்கிறார். இதெல்லாம் முதலாயிரம், இதெல்லாம் 2ஆம் ஆயிரம், இதெல்லாம் 3ஆம், இதெல்லாம் இயற்பா, இது இசைப்பா. இசைப்பா இது தெரியுமா? திருவாய்மொழி தான் இசைப்பான்னு பேர். இயற்பா 3ஆம் ஆயிரம். அது 3ன்னு சொல்லுவா, 4ன்னு சொல்லுவா. அதில் கொஞ்சம் சம்பிரதாயத்தில் வேதங்கள் உண்டு. அப்போ இயற்பா இசைப்பா. அதே போல் இன்னொன்று என்னன்னா முதலாயிரம். இந்த மாதிரி பிரித்தார். பிரித்தது மட்டுமில்லை, அதுக்கு மேலே ஏன் முதல்ல திருப்பல்லாண்டு வைக்கணும், ஏன் பெரியாழ்வார் திருப்பி வைக்கணும், ஏன் திருப்பா வைக்கணும்,
ஏன் முன்னாடியே திருவாரூர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நடக்கும். இத்தனைக்கும் இவர் தலைவர் தானே, இவர் வச்சுக்கலாம்னா கிடையாது. இது பூர்த்தியாக பகுத்து பிரித்தது யாருன்னா நாதமணி. இந்த கிரமத்தில் தான் இன்றைக்கும் கோயில் அதே கிரமம் தான். இந்த கிரமத்தில் தான் சேவா காலமே ஆகணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இத்தனை வைபவத்தை பண்ணது நாதமணி தான். சரி சுவாமி, இத்தனை வைபவம் பண்ணிட்டு இருக்காளே, இப்போ நாதமணிகள் கொடுத்தாரணும். இப்போ நம்ம சேவா காலம் பண்ணுறோம். சேவா காலம் பண்ணோன்னா 1000 சேவை, அப்புறம் இயற்பாவும் சேவிக்கிறீங்க. எத்தனை நாள் எல்லாம் ஒரே டயத்தில் சேவிக்கிறோம், எத்தனை நாள் ஆகும்? இப்போ திருவாய்மொழி 10 சேவிக்கணும்னா ஒரு 10க்கு அரை மணி நேரம் வச்சுருந்தா கூட 5 மணி நேரம் ஆகும். கண்டினியூஸாக சேவிக்க முடியாது, வச்சு 5 மணி நேரம் ஆகும். இயற்பா 1000 சேவிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்போ 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அப்போ இதுக்கே நமக்கு 9 மணி நேரம் ஆகுது. இப்போ 4000 கொடுக்கணுமோனு, யாருக்கு? நாதமணி கொடுக்கணுமோனு. அவர் ஒருவர் 2-3 மாதம் கொடுத்துருப்பாரு. நம்மாழ்வார் உட்காந்துக்கோ, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ நல்லா எழுதிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, கொடுத்துக்கோ அப்படின்னு 2-3 மாதம் ஆயிருக்குமாண்ணா? 5 நிமிஷம் கூட இல்லை. நம்மாழ்வாரும் நாதமணிகளும் சந்தித்து கொண்டது அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. சுவாமி 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டாருன்னா எப்படி சாமி 4000 வரும்? நாங்கள் சேவா காலம் உட்காந்து சேவிக்கிறோம் இன்னும் தீரவே மாட்டேன்றது. இன்னும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சில பேரெல்லாம் சேவிக்கும் போது மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டே வருவான். எப்போ முடிய போகுது, எப்போ முடியும், அந்த மாதிரிலாம் பார்க்கப்படாது. அனுபவிக்கணும். அனுபவம் தான் சேவா காலம்னாலே அனுபவத்துக்கு தான் சுவாமி, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ தயாராக எதுக்கு? அனுபவத்துக்கு தான். இல்லை அங்கே வந்தேன் சுவாமி அதனால் இங்கே வந்திருக்கேன்னா அங்கே 2ஆம் பட்சம் தான். இது நல்லா ஸ்ரீ வைஷ்ணவாதி ரொம்ப நாள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆச்சாரம் எழுட்டார், பெருமாள் அங்கே எழுதிருக்கார், ஆச்சார கைங்கரம் பண்ணிட்டு இருக்கச்சு பெருமாள் எழுட்டார், சுவாமி ஆச்சாரனே நீ இரு, நான் பெருமாள் சேவிச்சுட்டு வரேன். கிளம்பலாமனா கூடவே கூடாது. ஆச்சாரிய கைங்கரியம் தான் பிரதானம். அதுக்கப்புறம் அப்புறம் பெருமாள் சேவிக்கப்படாதான்னா அவர் அனுமதி கொடுத்தா போனோம். அவர் அனுமதிக்கலையா பேசாம. அதே போல ததியாராதனை தான் முக்கியம். ஏன்னா சில பேர் அது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கா. இங்கே சேவாக்கள் நடந்துட்டுருக்கு, சரி கோயில் அப்போ திருமஞ்சனம் நடந்துருக்கு. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இருக்கிற சம்பிரதாயம் என்னன்னு நான் சொல்லினா, ரகசிய கிரந்தங்கள் தெரிஞ்சால் தான் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்க முடியும். அப்போ தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமே புரியும். இங்கே சேவாக்கால் நடந்துட்டுருக்கு, கோஷ்டியோட கோயிலில் திருமஞ்சனம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு திருமஞ்சனம் சேவிக்கணும், ஆனால் இங்கே சேவாக்கால் நடந்துட்டுருக்கு. சேவாக்கால் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி 8ஆம் 10 ஆகிட்டு இருக்கு, நாளைக்கு 9ஆம் 10 வாங்கணும், அதில் கலந்துக்கலாம். திருமஞ்சனம் சேவிச்சிடலாம் கூடவே கூடாது. அப்போ பெருமாள் சேவிக்க வந்துட்டு நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாமா சுவாமின்னா? இதுதான் முக்கியம். புரியுறதா? சத்யாராதனை எவ்வளோ முக்கியம்னா அந்த பெருமாள் இங்கே வந்திருக்கார், அந்த பெருமாள் இங்கே வந்திருக்கார். நாம் என்ன நினைக்கிறோம், அங்கே அவர் இருக்கார் இல்லைன்னு இல்லை. ஆனால் எங்கே பாகவதால் இருக்காலோ, எங்கே குணாங்கள் இருக்கோ, எங்கே ஸ்ரீ வைஷ்ணவால் இருக்காலோ அந்த இடத்துல தான் பெருமாள் வந்து எழுதிருக்கா. அதுதான் அவனுக்கு பிடிக்கிறது. குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்றாடுமினே. இது இங்கே மட்டும் இல்லை, ஸ்ரீவைகுண்டம் போனாலும் அங்கே அதே தான். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. பெருமாளோடு இருந்தமை இருக்கா பாருங்க. அங்க பெருமாளோடு என்ன போட்டுக்கணும்? ஆழ்வார் என்ன பண்ணணும்? அந்தமிழ் பேரின்பத்து பெருமாளோடு இருந்தமை போட்டுக்கணுமா இல்லையா? என்ன அங்க சப்தம் இருக்கு? இதுதான் ஏன்னா இந்த சன்னிவேஷம் கிடைக்கணும். இதுதான் முக்கியம். எதுக்கு சொன்ன? அந்த மாதிரி பிரிக்கிறார். ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்தார். கொடுத்த உடனே இது இப்படி சேவிக்கணும், இந்த கிரமத்தில் சேவிக்கணும் பிரித்து முடிச்சாச்சு. பிரித்து முடித்த உடனே நாதமணிகளுக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா இப்போ இதை சொல்ல வந்தேன், இதுதான் அப்படி விட்டுட்டேன். 5 நிமிஷத்தில் கொடுத்துருக்கார். 5 நிமிஷத்தில் அவர் என்ன சுவாமி தெரிஞ்சுட்டு இருக்க முடியும்? ஏது தெரிஞ்சுட்டு இருக்க முடியும்? நாங்களாம் சேவாக்கெல்லாம் இத்தனை ஆயிடுது. என்ன தெரியுமா? அவருக்கு யோக பிரபாவத்தாலே 2 பேருக்கும் யோகை. நம்மாழ்வாரும் யோகி, நாதமுனியும் யோகி.
அந்த பிரபாவத்தால் எல்லாத்தையும் எடுத்து இது திருப்பாவை ஆண்டாள் பண்ணினா, நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பண்ணியிருக்கா, திருச்செந்தவிருக்கம் திருமேஷி ஆழ்வார் பண்ணார், முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பண்ணார். இதெல்லாம் நாதமுனிக்கு தெரியுமா? மொத்தமாக கொடுத்துட்டார் இல்லையா? எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கார். சேர்த்து கொடுத்துட்டார். சரி சுவாமி, சேர்த்து கொடுத்துற வாஸ்தவம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் இந்த ராப்பத்து உற்சவம் பண்ணார்னு நாதமுனிக்கு தெரியுமான்னா தெரியும். அதையும் சேர்த்து கொடுத்துருக்கார். சுவாமி அதெல்லாம் சேர்த்து கொடுத்தாரு சொல்லிட்டு இருக்கீங்க, 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சுவாமி கொடுக்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே 1 மணி நேரம் ஆயிடுத்து பேசி. 5 நிமிஷத்தில் சொல்லுங்கள் சுவாமி, இத்தனை விஷயத்தைனா தலையை தான் பிடிச்சிங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது. இல்லை உங்களுக்கும் புரியாது, அடியனும் சொல்ல தெரியாது, ரெண்டுமே முடியாது. 5 2 பேருக்கும் யோக பிரபாவம் இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய அனுகிரகத்தால் அவ தெரிஞ்சுக்கல. மயர் வர மதிநலம் அருளினன், பகவானுடைய அனுகிரகத்தால் ஆழ்வாருக்கு அனுகிரகம், ஆழ்வார் அனுகிரகத்தால் நாதமுனிகளுக்கு அனுகிரகம் இப்படின்னு சொன்னோம். ஒருத்தர் என்ன பண்ணார், இது அந்த காலத்திலேயே ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் சாஸ்திரம் வாசிச்சவர். ஆனால் சம்பிரதாயத்தை பற்றி அவருக்கு நம்பிக்கை கிடையாது. சாஸ்திரம் என்ன தெரியும். அவருக்கு என்ன கேட்டார், அதெல்லாம் முடியாது, 5 நிமிஷத்தில் என்னமா கொடுத்துருப்பார், கொடுக்க முடியாதுன்னார். சரி, அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கு நீ சமாதானம் சொல்லு, அப்போ இது கொடுத்தாரா இல்லையான்னு தெரியும் அப்படின்னார். என்னன்னு கேட்டார். யுத்தம் நடந்து 18 நாள் யுத்தம் நடந்ததுன்னா மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. அதில் முதல் நாள் தான் பகவத்கீதையை கொடுத்தார் கண்ணன். அர்ஜுனனுக்கு தெரியுமோனோ, நேராக வந்தான், தேரை கொண்டு வந்து நிறுத்தினான். எங்கே நிறுத்தினான், ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி எங்கே துரியோதன் இருக்கானோ, எங்கே பீஷ்மாச்சார் இருக்காளோ, எங்கே துரோணாச்சார் இருக்காளோ அவ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். நிறுத்தின உடனே பயந்துட்டான் அர்ஜுனன். ஓ, நான் எனக்கு யுத்தம் வேண்டாம், நான் காட்டுக்கு போய் பிக்ஷை எடுத்தா சாப்பிட்றேன், தவிர யுத்தமே வேண்டாம்னா இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி கீதையை கொடுத்தான். சண்டை நடக்கணும், இன்னும் 5 நிமிஷம் சண்டை ஆரம்பிக்கணும். 5 நிமிஷம் சண்டை ஆரம்பிக்கணும். அப்போ தான் 700 ஸ்லோகத்தை கொடுத்துருக்கான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இப்போ 700 ஸ்லோகம் நம்ம சேவிக்கணும் வச்சுக்கேன், குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஆகுமா? தாராளம், அப்படி குறைஞ்சே சொல்லிட்டு இருக்க 4 மணி நேரம் ஆகும். அப்போ 4 மணி நேரம் அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணியிருப்பானா? சண்டை 5 நிமிஷம் சண்டை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆமாம் சுவாமி, கொடுக்க முடியாது. ஒருவேளை சண்டையெல்லாம் நீட்டு இல்லை, நான் உபதேசம் பண்ண போறேன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷம் கூட இருக்காது. ஆனால் 700 ஸ்லோகத்தை கொடுத்துருக்கான், அர்த்தத்தோடு கொடுத்துருக்கான். ஒண்ணுமில்லாத அர்ஜுனன் அவனுக்கு சஜனான மோதனம், இது நாதமுனிகள் பண்ணது. அவர் அருளி செய்த தனியனது. பக்தாமிருதம் சஜனான மோதனம் சர்வார்த்த சம்தி ஷடகோப வாங்மயம் சகஸ்தசாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திராவிடம்னு இன்னைக்கு யாரா சொல்லிட்டு இருக்கா. திராவிடம்னா எது தெரியுமா? அவ சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. இது ஆழ்வார் ஸ்ரீசுக்தி தான் திராவிடம். ஆழ்வார் திராவிட வேதசாகரம், திராவிட கடல், திராவிட வேத கடல் எப்படி இருக்குது? பக்தாமிருதம், பக்தர்களுக்கு அமிர்தமா இருக்கு. இது ஆழ்வார சொல்லிட்டார். தொண்டர்கமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன், இது நம்மாழ்வார் சொல்லிட்டார். தொண்டர்கமுதுன்ன அதை அப்படியே திருப்பிட்டார். பக்தாமிருதம் சஜனான மோதனம் சர்வார்த்தம், எல்லா அர்த்தங்களும் இதற்குள்ள உண்டு. 1 2 இல்லை, எல்லா அர்த்தங்களும். சர்வார்த்தம் ஷடகோப வாங்மயம், அவருடைய வாக்கில் வந்தது. ஷடகுல வாக்கில் வந்தது. சரி சுவாமி, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காளே, அப்போ திருவாய்மொழியும் வேதமும் சமமா? நான் முதலியே சொல்லிட்டேன் சமம் இல்லைன்னு. அப்போ இது குறைச்சல் தானே, இது மேம்பட்டது. அது முதலியே பார்த்துட்டோம். முன்னாடி நம்ம பிரபந்தங்கள் போகிறது, பின்னாடி தான் வேதம் வருதுன்னு அது உண்டு. சரி, அப்போனா வேதத்துக்கு ஒரு வைபவம் உண்டு. இது கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். அப்பௌருஷேயன்னு பேர். அப்பௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது வேதம். ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது. இப்போ வேதம் யார் பண்ணது? யாருமே பண்ணலை. யாருமே பண்ணாமல் அதுவே இருப்பான், எப்பவுமே இருக்கும். இப்போ பகவானை யார் பண்ணார்?
அவர் ஸ்வயம். அதே போல தான் வேதமும் ஸ்வயம், எப்போவுமே இருந்துட்டு. வேதம் இன்ன காலத்தில் உருவாயிடுத்து கிடையாது. அப்போ பிரளய காலத்தில் வேதம் போகாதா? பகவானுடைய திருவுள்ளத்தில் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் பகவான் நான்முகனுக்கு உபதேசம் பண்ணுறான், அது மேலே பரம்பரையாக அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்போ எப்போவுமே வேதம் இருக்கும். அந்த பெருமை வேதத்துக்கு உண்டோன்னும். இப்போ திருவாய்மொழிக்கு அந்த பெருமை இல்லையே சுவாமி. ஏன்னா குருகூர் செடகோபன் சொன்னு வந்திருக்குல்ல. அப்போ நம்மாழ்வாரால் பாடப்பட்டதில்லை. எப்போ நம்மாழ்வாரால் பாடப்பட்டதோ அப்போ இந்த காலத்தில் பாடியிருக்கான்னு தெரியறதுனும். அப்போ இது ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்னு வந்துருத்தோணும். எப்போ ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது வந்துருத்தோ அப்போ வேதத்துக்கு உண்டான பெருமை இல்லை, வேதத்துக்கு தான் பெருமைன்னார். ஆச்சாரியதைன்னு ஒரு கிரந்தம், அதில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் விசாரிக்கிறார். இல்லை இல்லை, இதுவும் அப்பௌருஷயம்னார். திருவாய்மொழியும் அப்பௌருஷயம்னார். அப்பௌருஷயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது அப்படின்னார். நீ குற்றேவ